இந்த மாடல் எந்த யூடியூப் சேனல்லையும் எந்த கிளாஸ்ல யாரும் டீச் பண்ணதே இல்லைங்க. இப்போ சில பேர் சொல்றாங்க இதை டிஃப்ரெண்டாக சால்வ் பண்ணலாங்க, 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்லாம் போட்டு தான் டைம் வேஸ்ட்டு தானே. டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. அண்டர் 300லே மேட்ச் ஆகுங்க எல்லாமே. டியர் ஸ்டூடெண்ட், இன் திஸ் செஷன் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஆவரேஜ் ஸ்பீட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். இது ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மெத்தட் தான் ஈஸி மெத்தட். யூ ரெஃபர் எனி யூடியூப் சேனல். சரியா, நீ பார்த்துக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நாம் டிஸ்கஸ் பண்ணுறதாங்க ஈஸி. நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். பஸ் ட்ராவல் 150 கிலோமீட்டர் இன் 3 hours. 3 ஹவர்ஸில் 150 கிலோமீட்டர் மொத்தமாக ட்ராவல் பண்ணது. 150 into 3 போடக்கூடாது. அண்டு நெக்ஸ்ட் 2 hours 60 கிலோமீட்டர் per hour ட்ராவல் பண்ணி. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ்? கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டு இருந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் இருந்தால் டைரெக்டாக டிவைட் பண்ணலாமா? அவைலபிள் தானேங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total time taken. What is the total distance? First 150 kilometer, next 60 into 2 120 kilometer varuma. 150 plus 120 270 kilometer. Total distance, what is the total distance? 270 kilometer. Total time taken, first 3 hours, next 2 hours, total 5. ஓகேவா? டிவைட் பண்ணுங்களா. 27 how many 5 வரும்? 5 5 சார் வரும் இல்லை. நெக்ஸ்ட் ரிமைனிங் டு 20 வரும் இல்லையா. ஸோ how much வரும் ஆன்சர்? 54. அவ்வளோதாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டு இருந்தால் டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் அவைலபிள் இருந்தால் டைரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை படிங்களேன். தட் இஸ் the constant distance Chennai to Bangalore, same distance. Express Chennai to Bangalore போகுது, Bangalore return to Chennai. ஓகேவா? வித் சேம் டிஸ்டன்ஸ் பட் 80 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது எக்ஸ்பிரஸ் 100 கிலோமீட்டர் per hour ஸ்பீடு போயிருக்கா. நெக்ஸ்ட் பெங்களூர் டு சென்னை வரும்போது 80 கிலோமீட்டர் per hour ஸ்பீடு வந்திருக்கு. இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க சொன்ன பாருங்கள். யூடியூப் சேனல்லாம் சில பேர் சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை நான் ஒரு மாடல் டீச் பண்ணுறேன், மற்றதெல்லாம் பார்ப்பீங்களே, ஏதோ அதை பெருசாக நினச்சிவிங்க பாரு, அதனால சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க போனது 100 ரிட்டன் டு 80 கிலோமீட்டர். இது வந்து எல்சிஎம் எடுத்துக்க சொல்கிறாங்க. 100க்கும் 80க்கும் வாடுது எல்சிஎம் 800. டோட்டல் 800 கிலோமீட்டர் மீனிங். அந்த 800 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போய் 8 ஹவர்ஸில் போயிருக்கணுமா. நெக்ஸ்ட்டு 80ல் வரும்போது 10 ஹவர்ஸில் வந்திருக்கணும். இப்போ டோட்டல் அப் அண்ட் டவுன் டோட்டலி 18 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம 800 by 18 போடலாமா? நோ, பிகாஸ் ஒரு டைம் போயிருக்காரு ஒரு டைம் வந்திருக்காரு. அப்போ 800 plus 18 போடணும். சரி, 1600 by 18 போடுறோமா? சரி, ஈஸியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது பாருங்கள். நீங்கள் 100க்கும் 80க்கும் எல்சிஎம் 800 சொல்லிட்டீங்களா, அப்படி எதுக்கு சொல்லுங்களா. இப்போது சப்போஸ் அப்ஜானி 71 கிலோமீட்டர், ரிட்டன் வந்தது 55. இப்போ 71க்கும் 55க்கும் எல்சிஎம் சொல்லுங்கள். புரியுது இல்லையா? ஸோ கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஆவரேஜ் ஸ்பீடு வந்தாலே டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் அவைலபிள் இருந்தால் டைரெக்டாக டிவைட் பண்ணுங்க. வே நாட் அவைலபிள், வாட் டு டூ? நாட் அவைலபிள் யூஸ் 2xy x plus y சொல்லியிருக்குன்னா அதான் ஈஸி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு 2xy x plus y. ஓகே, இந்த 2 மீன்ஸ் ஒரு டைம் போயிருக்கார் ஒரு டைம் வந்திருக்கார் இல்லையா. இதை ஃபார்முலா வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவோம் கிளாஸில். ஓகேவா? ஸோ 2 into 100 into 80 x plus y. 80 plus 100 180 வருமா? அவ்வளோதாங்க, டிவைட் பண்ணுங்க. 420 சார், 920 சார். ஸோ 800 by 9 கேன்சல் பண்ணுங்க. 88.8 சம்திங் வரும். இந்த மாதிரி வரும். ஸோ 88.8 வரும்போது which of the following choice available பாருங்க. 88.8
only one choice தான். So choice number 4. Remember, average speed in கேட்டாலே total distance, total time available இருந்தா டைரக்டா டிவைட் பண்ணுங்க. we not available, use 2xy x plus அதுதான் ஈஸி மெத்தட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a bus cover average speed 60 km Delhi to Agra and return to Delhi to Agra, Agra to Delhi y km/h. போகும்போது that is up journey 60 km, return journey y km/h. y value தெரியாது, but entire average speed is given 48. what is the value of y? இதை டிஃபரெண்டா சால்வ் பண்ணலாங்க. 2 டிஃபரெண்ட் மெத்தட்லாம் போட்டு டைம் வேஸ்ட் தானே. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. I said use 2xy x plus y, average speed equal to so 2 into 60, y is value unknown, so write it y itself, and 60 plus y, this equal to 48. அவ்வளவுதாங்க. இது சால்வ் பண்ணுங்க, y வேல்யூ ஈஸியா வரும். that is 120y 48 60 plus y. okay, 524 sir, 224 sir. நீங்க எந்த டேபிள் வேணாலும் கேன்சல் பண்ணாது, உங்க சாய்ஸ் அது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். 5y equal to that is 120 plus 2y. so y exchange ஆயிடுமா? 3y equal to 120. y வேல்யூ how much வரும்? ம் 40 km/h. இதாங்க ஈஸி. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் யூஸ் பண்ணும்போது 2xy அப்ளை பண்ணுங்களா, ஈஸியா தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாருங்களேன். a person cover half of the journey 60 km/h and 1/4 is 30, next 1/4 is 10 km/h. find his average speed for the whole journey. இங்க total distance not available, but total இங்க 2xy x plus யூஸ் பண்ண 3 ஸ்பீட் வந்துருச்சு இல்லையா? பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியலன்னா யூசுவலா x ன்னு எடுப்போமா? பட் என்ன பண்ணலாம், நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. தெரியலன்னா டேக் 100, ஞாபகம் இருக்கா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அஸ்யூமிங் 100 km. 100ல half of the kilometer 50. next 1/4 of the kilometer 25, another 1/4 is 25. ஓகேவா? so we got total distance is 100. இப்போ total speed தெரியணுமா? I mean total time கூட find out பண்ணலாம் இல்லையா? so average speed equal to total distance by total time taken. total distance totally 100 actually, that is say 50 plus 25 by 50 km 60 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணார். ஓகே, ரிமைனிங் நெக்ஸ்ட் 1/4 25 km 30 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணாரு. நெக்ஸ்ட் 1/4 that is 25 km 10 km/h டிராவல் பண்ணார். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 100. டோட்டல் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது சிம்பிளை பண்ணுங்க. 0 கேன்சல் பண்ணிடலாமா? 5/6 again 5/6, next 5/2. LCM 6 எடுத்துக்கலாமா? that is 1 5 again 1 5 இருக்கா? 3 5s are 15. இப்போ டோட்டல் 25/6 hours. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 km, டோட்டல் டைம் இஸ் 25/6. so next step 100 into 6/25 cancel பண்ணுங்க. 4 6 are 24 km/h. சரியா? இந்த மாடல் எந்த யூடியூப் சேனல்ல எந்த கிளாஸ்ல யாரும் டீச் பண்ணதே இல்லைங்க. நீ எங்க வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோ. சரியா? சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் நான் டீச் பண்ணும்போது நீ வேற மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நான் சொல்லிதானே ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? அதுதான். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a person 1/3 of the journey 20 km, next 1/3
rest 10. But total distance is not available, but take 100. But when you take 100, 100 ல 1/3 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 33.33 தானே வரும். 100 மேட்ச் ஆகல 300 போலான்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்லையா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அஸ்யூமிங் 300 வச்சுப்போம். அதில் 1/3 இஸ் 100. நீங்கள் 300 எடுக்கலாம், 150 கூட எடுக்கலாம், 60 கூட எடுக்கலாம், 90 கூட எடுக்கலாம், உங்கள் சாய்ஸுங்க. அது 75 கூட எடுக்கலாம். 1/3 டிவிசிபிள் வராமல் 100 எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். 100 300 எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் பாருங்கள், 1/3 again 1/3. ஸோ அதானே சொல்லி வச்சிருக்காங்க, இட் இஸ் கிவன் கரெக்டா? ஸோ டோட்டல் ட்ராவல் டிஸ்டன்ஸ் 300. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் டைம் அவைலபிள் டைரக்டா. ஓகேவா? ப்ரீவியஸ்லி நம்ம அந்த 2xy அப்ளை பண்ணது உங்களுக்கு புரியத்துக்காக பண்ணது, அவ்வளோதான். இப்போ டைரக்டாக இங்கே பாருங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணுமா and total time taken. Total distance 300, directly we can say 300 for reference. Okay, இப்போ first 100 km 20 km per hour speed ல travel பண்ணார். Next 100 km 10 km per hour, I mean 60. Last remaining 1/3 100 இருக்குல்லையா, அதை ஒரு 10 km per hour travel பண்ணிட்டார். So total 300 kilometer. இப்போ total time தெரியணுமா? find out பண்ணுங்க. This is 5 times வருமா? இதை divide பண்ண 520 sir, 320 sir. 100 by 10 10 வருமா? So direct பாருங்க, 15 5 by 3 315 sir, 45 plus 5 50 by 3 சொல்லிடலாமா? So total travel distance 300 meter, total time taken 50 by 3. So next step 100 into 3 by 50. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுங்களேன். I mean 300 இந்த பிளேஸ்ல 300 வரணும். 300 100 போட்டு 300 கரெக்ட் பண்ணுங்க. 6 டைம்ஸ் இருக்கு பாருங்களேன். 6 3 சார் 18. ஸோ ஆன்சர் 18 கிலோமீட்டர் per hour. ஓகேவா? ஸோ டைரக்டாக டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் டிவைட் பண்ணுங்க. வே நாட் அவைலபிள் யூஸ் 2xy x plus y. 2xy x plus y யூஸ் பண்ண முடியலன்னு டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 எடுத்து சால்வ் பண்ணுங்க. 100 மேட்சில் கோ டு 300, தட்ஸ் ஆல். 100 300லே மேட்ச் ஆகுங்க எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அகெயின் a person went to bank, speed of 60 km per hour, return to home, he cover half of the distance 10 km per hour. பேங்க் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறார் வீட்டுக்கு, half of the distance 10 km per hour ட்ராவல் பண்ணிட்டார். பட் சடன்லி அவர் லேட் ஆகிறதா ரியலைஸ் பண்ணிட்டார். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறார். ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது 30 km ரிட்டர்ன் டு பேங்க்கு 60 km per hour கான்ஸ்டன்டாக போனால் ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட்டு 10 நெக்ஸ்ட்டு 30. ஓவரால் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு, வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்களேன். when go to bank 300 km 60 km per hour ஸ்பீடில் போயிட்டார். ரிட்டர்ன் வரும்போது ஆஃப்னா 150 தானே வரும். இந்த கேஸில் யூ கேன் டேக் 100 ஆல்சோ. 150 km 10 km per hour ட்ராவல் பண்ணார். அகெயின் 150 ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணார்லே, ஸோ 30 km per hour ட்ராவல் பண்ணிட்டார். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? total time taken. What is the total distance? Up and down 300 plus 300 600 வந்துருமா?
டோட்டல் டைம் சொல்லுங்களேன். 300 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் per hour ட்ராவல் பண்ண டைம் என்ன இருக்கும்? 5 hours எடுத்திருக்குமா? 150 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் per hour ட்ராவல் பண்ணி 15 hours வந்திருக்குமா? அகைன் 150 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தா 5 hours டைம் எடுத்திருக்கும். ஓவரால் பாருங்க 5 15 20 and 25 hours ஆயிடுச்சு. ஸோ 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது ஓவரால் 25 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் பை 25 யூஸ் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர் நவ்? 24 கிலோமீட்டர் per hour. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் புரியத்துக்காக போட்ட மாதிரி அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி மெத்தடில் போட இதான் ஈஸி. ஓகேவா? Next question. A person travel 3 hours speed of 40 km per hour for 4.5 hours. Speed 60. Next, end of it, he find he has covered only 3/5 of the total distance. Average speed should travel the remaining in 4 hours. First 3 hours la 40 km per hour travel பண்ணாரு. That is total travel distance. Speed into time தான சொல்லுவோம் distance. 40 கிலோமீட்டர் 3 hours travel பண்ணார். நெக்ஸ்ட் 60 கிலோமீட்டர் per hour 4.5 hours. ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்களேன் 120. 60ல் ஆஃப் ஆஃப் த 30 வருமா? 4 6 are 24 270. ஸோ 390 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கார். இந்த பாயிண்ட் கிளியரா? அவர் 390 ட்ராவல் பண்ணது 5 பார்ட்ல 3 பார்ட். கொஸ்டின் படிச்சுங்க. 5 பார்ட்ல 3 பார்ட் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் என்ன ஸ்பீட்ல ட்ராவல் பண்ணும்? பட் இன்னும் 4 ஹவர்ஸ்ல போகணும். 5 பார்ட்ல 3 பார்ட் தான் 390. ரிமைனிங் 2 பார்ட் இருக்கா? ஸோ 3 பார்ட் 390 கிலோமீட்டர். ரிமைனிங் 2 பார்ட் கேன்சல் பண்ணுங்க. 120 வரும் இல்லையா? 13 சார், ஐ மீன் 33 சார் வரும் பாருங்க. ஸோ 260 கிலோமீட்டர். 3 பார்ட் 390 சொன்னா 2 பார்ட் 260 கிலோமீட்டருங்க. 260 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ்ல ட்ராவல் பண்ணோமா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு total travel distance and total time taken. 260 kilometer in 4 hours. Divide பண்ணி will get the answer. ஓகேவா? 6 4s are 24 சொல்லலாமா? 5 4s are 20 சொல்லலாமா? so 65. ஓகேவா? இதான் ஈஸி. இந்த மெத்தட்லயே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் ரமேஷ் வாக்டு 6 கிலோமீட்டர் ரீச் த ஸ்டேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். அட் வாட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணார் தெரியாது. 6 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டார், ரயில்வே ஸ்டேஷன். அண்டு ஆஃப்டர் தட் he got the train whose average speed is 60 km per hour reaches his destination. It took total time 3 hours. Find the average speed of the entire journey. That is average speed of entire journey வந்து 32. இப்போ question the average speed of the வாக்கிங்ல போன ஸ்பீடை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலாக ட்ராவல் பண்ணது 3 ஹவர்ஸ்ல ட்ராவல் பண்ணாரு. ஆவரேஜாக 32 கிலோமீட்டர் per hour. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 32 into 3 96 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். அந்த 96 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அந்த 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண ஸ்பீடு தெரியாது. திஸ் இஸ் வாக்கிங், but this is by train. But trainல ட்ராவல் பண்ண ஸ்பீட் how much actually 60 km per hour. ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணது 96 minus 6
90 கிலோமீட்டர். ஸோ 96 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டர் வாக்கிங்கில் போயிருக்காரு, 90 கிலோமீட்டர் ட்ரெயினில் போயிருக்காரு. ட்ரெயினோட ஸ்பீட் ஹவு மச்? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கா? ஸோ டைம் ஈக்குவல் டு distance by speed. 90 kilometer km per hour divide பண்ண 1.5 hours வருமா? 3/2 வரும், 1.5 எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ கொஸ்டின் அந்த 1.5 hourல தான் வாக்கிங் 6 கிலோமீட்டர் போனார் இல்லையா? 1.5 hourல தானே போயிருக்காரு. ஸோ இப்போ கொஸ்டின் their average speed of the walking speed equal to distance by time. What is the distance? 6 kilometer. Time is 1.5 hours. 6 kilometer 1.5 hourல travel பண்ண speed என்னவா இருக்கும்? 4. ஓகேவா? 4 kilometer per hour. Next, a man traveling by train and find the train has crossed 35 telegraph post. இப்போ டெலிகிராஃப் போஸ்ட்லாம் இல்லைங்க, அது கொஸ்டின், அது ரொம்ப ஓல்டு மாடல். பட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, ஓவரால் வந்து 1 minute கிராஸ் பண்ணியிருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டெலிகிராஃப் போஸ்ட் 50 மீட்டர். ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பு 50 மீட்டர். ஸோ இதே போல் ட்ரெயின் இதே போல் 35 டெலிகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அது கிராஸ் பண்ணுற டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 1 minute. தென் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே சொல்லுவோம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, 35 டெலிகிராஃப் போஸ்ட்டை 35 × 50 மீட்டர் போட முடியாது. எண்டில் ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 போஸ்ட் வந்துருக்கு பாருங்க, 250 தான் வரும். 50 3 போஸ்ட்ல 2 டிஸ்டன்ஸ் தானே கவர் ஆகுது. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம்? தட் இஸ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லலாமா? டிஸ்டன்ஸ் 35 டெலிகிராஃபில் -1 எண்டில் இருக்குல்லையே, அது டிஸ்டன்ஸ் கவர் ஆகாது. ஈச் 50 பை அந்த 1 minute என்ன பண்ணலாம்? 60 செகண்ட் தானே கன்வெர்ட் பண்ணுவோம். மீட்டருங்க. ஸோ 34 × 50/60. நியூமரேட்டர் மீட்டர், டினாமினேட்டர் செகண்ட். இப்போ ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட் தானே வரும். பட் ஆன்சர் பண்ண வேண்டியது தென் வாட் த ஸ்பீடுன்னு தான் கேட்டேன். பட் கிவன் ஆப்ஷன் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு இல்லையா, அண்ட் ஆல்சோ கிலோமீட்டர் பர் ஹவர் வரணும் இல்லையா, பிகாஸ் ட்ரெயினோட ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவரில் மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா. ஆன்சர் பண்ணணும். அது மீட்டர் பர் செகண்டு, இது ஸ்மால் யூனிட்ல இருக்கு. இது நம்ம பிக் யூனிட் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? ஸ்மால் டு பிக் 18/5 யூஸ் பண்ணுவோமா? அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, 0 அடிச்சிடலாம். 5 கேன்சல் 3 டைம். ஸோ 34 × 3. So what is the speed of the train? Okay, 104 km per hour. Yeah, meter per second வரக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா 34 டெலிகிராஃப் போஸ்ட் கிராஸ் பண்ணிருக்கல, ஈச் 50 மீட்டர். மீட்டர் பர் செகண்ட் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணுறது இல்லை இல்லையா, ஜெனரலி கிலோமீட்டர் பர் ஹவர் ஆல் தான். ஸோ அவைலபிள் சாய்ஸ் அவைலபிள், தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன். A man walks certain part 5 km per hour ஜேர்னி போனாரு. திஸ் இஸ் வாக்டு அண்ட் டுக் ஆட்டோ, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 25 km. ஓவரால் 10 hours யூஸ் பண்ணாரு. 17 km per hour ட்ராவல் பண்ணியிருக்கார். ஓகே, இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் இட் ட்ராவல் பை ஆட்டோ இஃப் த ஆவரேஜ் ஸ்பீட் என்டையர் ஜேர்னி 17 km per hour. இது அலிகேஷனா மிக்சரில் போடலாம். நீங்கள் நல்லா ரீகால் பண்ணி பாருங்க. 2 வேல்யூஸ் இண்டிபெண்டாக சொல்லிட்டு, தட் இஸ் ஏ அண்ட் பி இண்டிபெண்டாக சொல்லிட்டு கம்பைண்டாக தேர்ட் வேல்யூ சொல்லியிருப்பாங்க.
இந்த கேஸில் யூஸ் அலிகேஷனா மிக்சர் சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னென்னோ போகணும், என்னென்ன மெத்தடோ போகணும். சரியா? நம்ம அலிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆக்சுவலாக டோட்டல் 10 hour traveled at 17 km/h. Average distance 170 km. This is walking and auto. At the rate of 5 km/h, அவர் 10 hours வாக்கிங்லேயே போயிருந்தா அந்த ஸ்பீட் ஆஃப் 5 km/h 50 km வாக் பண்ணியிருக்கணும். கரெக்டா? சப்போஸ் மொத்தமாக 10 hours டைம் எடுத்தார் இல்லையா? அந்த 10 hours 25 km/h ஆட்டோலேயே போயிருந்தா டோட்டல் 250 km ட்ராவல் பண்ணியிருக்கணும். 25 × 10. பட்டு certain part walking, certain part ஆட்டோவில் போனார் இல்லையா? ஆவரேஜ் ஸ்பீடு 17 வந்தது. பட் 10 hours 17 km/h போகும்போது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் 170. சென்ட்ரா யூஸ் பண்ணோம் இல்லையா? மீன் வேல்யூ, மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், காமன் ப்ரொபோர்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ டிஃபரன்ஸ் எடுங்களேன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வரும் 80 வருமா? டிஃபரன்ஸ் ஆப்போசிட்டாக எடுக்கணும், பார்த்துருக்குங்க. இந்த பக்கம் டிஃபரன்ஸ் எடுங்க 120. ஸோ 2:3. அப்போ என்ன மீனிங்? அவர் வாக்கிங்கில் போனது, டோட்டல் டிஸ்டன்ஸில் வாக்கிங்கில் போனது 2 பார்ட்டு, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது 3 பார்ட்டு. டோட்டல் இந்த 5 பார்ட்டு தான் 10. டோட்டல் டைம் இஸ் 10 hours. 1 பார்ட்டு 2. ஸோ வாக்கிங்கில் ட்ராவல் பண்ணது 4 hours எடுத்திருக்காரா? ஆட்டோவில் போனது 6 hours டைம் எடுத்துருக்கணும். இதெல்லாம் தெரியதானே செய்யும். வாக்கிங்கில் போனது 4, ஆட்டோவில் போனது 6. இப்போ கொஸ்டின், how much distance he traveled by auto? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி 6 hours போயிருக்கார, ஸ்பீடு 25 km/h. ஸோ traveled by auto, speed into time. Speed 25 km. Time is 6. So அப்போ ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது 150 km, வாக்கிங்கில் போனது 20 km/h. ஓகேவா? மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், காமன் ப்ரொபோர்ஷன், அலிகேஷன் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹலோ ஹால், நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி தான் சிஎஸ்பியில் ஜாயின் பண்ணேன். எங்கள் சார் வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ்க்கும் ஈஸியாக சொல்லி தராங்க. அப்புறம் சார் தர மோட்டிவேஷன்லேயே நம்ம வந்து இன்னும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.